வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். செஞ்ச புண்ணியம் செஞ்ச தர்மம் எல்லாமே தலை காக்கக்கூடிய வாரங்களா மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். உங்க முன்னோர்கள் சேர்த்து வச்ச புண்ணியம் எல்லாமே உங்களை இப்ப காத்து நிற்கக்கூடிய நேரம். மனசுக்கு ஒரு இதமான நிகழ்வு எல்லாமே நடக்க போகுதுன்னே சொல்லலாம். தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், ஒரு நிரந்தர முன்னேற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம், நீங்கள் செய்யக்கூடிய வேலை விஷயமா இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், குடும்ப ரீதியாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்படைஞ்சிருக்குது. மேலுமே நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கவனமாக செயல்பட்டால் மேலுமான முன்னேற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான். மிதுன ராசியில மிருகசீரிஷம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1-2-3 பாதம் அடங்கியிருக்குது. மிதுன ராசின்னு சொல்லக்கூடியது முதல் உபராசி. அது மட்டும் இல்ல, காலச்சக்கரத்துல 3ஆவதா இருக்கக்கூடியதான் மிதுன ராசி. இது ஒரு காற்று ராசின்னு சொல்லலாம். மாதத்துல ஆனி மாசத்தை தொடர்புடைய ராசின்னு சொல்லப்படுது. மிதுன ராசிக்காரங்களுடைய உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப ஒரு ஒல்லியான தேகம், அதாவது சதைப்பிடிப்பு இல்லாத ஒரு மெலிந்த உடல் நீளம் கொண்டிருக்கக்கூடியவங்கள சொல்லலாம். இருந்தாலும் அழகான முகவசிகரம் கொண்டிருக்கக்கூடியவங்க. இவங்க கண்களுக்குன்னே ஒரு தனி வசி சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது இவங்களுடைய கண்களாலேயே கதை பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. ஒரு 100 பேர் மத்தியில் இவங்க நின்னா கூட இவங்க கண்கள் எல்லாரையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கும். பறந்து நெற்றி, மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை கூடவே பேச்சாற்றலும் இவங்களுக்கு சிறப்புன்னே சொல்லலாம். அடிக்கடி இவங்க மனக்குழப்பத்தில் ஆளாகிறதா இவங்களுடைய பலவீனமாக அமைஞ்சிருக்குது. பெரும்பாலும் மிதுன ராசி அன்புகள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு காற்றோட்டமாக இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு பேருந்துலேயே பயணம் செய்கிறாங்கன்னா கூட ஒரு ஜன்னல் ஓரமாக இருக்கிறது தான் இவங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஜன்னல் ஓரத்தில் பயணம் செய்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது சரிதான் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எப்போதுமே ஒரு தோட்டம் இருக்கணும், தோட்டத்தில் வீடு இருக்கணுங்கிற ஆசைலாம் இருந்துகிட்டே இருக்கும். இதற்கான முயற்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. வீட்டுக்கு அருகில் எப்போ பார்த்தாலும் பச்சை பசையில் இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு கல்லை கூட காசாக்கக்கூடிய சக்திங்கிறது இந்த மிதுன ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்கன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஒரு முடிவு எடுக்க கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க, ஆனால் துணிந்த பின்னாடி அதில் சிறப்பாக செயலாற்றக்கூடிய தன்மைங்கிறது அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இரவு நேரங்களில் தூங்க போகும்போது தண்ணீர் அதிகமாக குடிக்கக்கூடிய பழக்கங்கிறது இருக்கும். உங்ககிட்ட ரகசியங்கிறது தங்காது. அதாவது மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லிடுவீங்க. இருந்தாலுமே உங்கள் ஆள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்புகள் உங்கள் கூட பழகுறவங்களாக இருந்தாலும் சரி, அது நண்பராக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பழகினாலுமே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய திட்டங்கள் இது எல்லாமே அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லலாம். வாழ்க்கைன்னு வர்றப்ப தன்னோட துணையாக அதிகம் நேசிக்கக்கூடியன்னு சொல்லலாம். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக நேசிப்பீங்க. சண்டை சச்சரவு ஏற்பட்டாலுமே வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துக்குவீங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி கூட பிறந்தவங்க உடன்பிறப்பு ஒரு 4-5 பேராவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உடன் பிறந்தவங்களுடைய வாய்ப்பு, அதாவது சூரியன் மேசராசியில் மீனத்தில் இருந்தால் உடன்பிறப்பு 2 பேராக இருக்கக்கூடிய வாய்ப்பும், கன்னியில் சூரியன் இருந்தால் ஒரு பெண் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு ஒரு மக்கள் நிறைஞ்ச பகுதியாக ஊராக கூட இருக்கலாம். இருந்தாலும் ஊர் பிரியக்கூடிய இடங்களில், ஊர் திரும்பக்கூடிய இடங்களில் உங்கள் வீடுங்கிறது அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வெள்ள மனசு கொண்டவங்கன்னு சொல்லலாம். சூதுவா அது தெரியாமல் நடத்துக்குவீங்க. அதே மாதிரி வெளி வட்டாரத்தில் ஆண்கள் நட்பு ரீதியாக பழகினாலும் பெண்கள் எளிதில் உங்ககிட்ட வாய்ப்பட்டுடுவாங்க. தாய் மேலே அதிகம் பாசம் வச்சுருப்பீங்க. வீட்டில் வண்டி வாகனம் இது வசதி எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பம் அமைஞ்ச பின்னாடி தான் உங்களுக்கு பொருளாதாரங்கிறது மேன்மையடையும். அதாவது திருமணத்துக்கு பின்னாடி ஒரு இடமாற்றம் செஞ்ச பின்னாடி உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாலுமே உங்கள் வாழ்க்கையில் சுகபோக வாழ்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கோவில்களில் வாய்க்கால் ஓடுற இடம், இந்த மாதிரி இடங்கள்லாம் வீடு அமையக்கூடிய வாய்ப்பு, தாய் வழி சொந்தத்துடைய ஒரு சில நேரங்களில் பாகங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி குழந்தைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்கள் பலன் கிடைச்சாலும் நீங்கள் இளமை காலங்களை தவிர்த்து முதுமை காலங்களில் எப்போதும் உங்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டத்தை ஏற்படுத்த பாருங்கள். உங்களுக்கான திட்டங்கள் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் குழந்தைகள் உங்ககிட்ட ஒரு கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுங்கிறது வரதான் செய்யும். இது எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசுகிறப்ப கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் எதிர்கால சிறப்பு. எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலுமே அதில் 2 விதமான ஆதாயத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தவறு என்னன்னா, எந்த வேலை செஞ்சாலும் அதை முழுசாக செய்ய மாட்டேங்கிறீங்க, பாதியிலே விட்டுட்டு வேறு வேலைக்கு கிளம்பிடுறீங்க.
இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எல்லாமே சிறப்பு தான். மற்றவங்கள நம்பி மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. இதனால் கொஞ்சம் மோசம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் சகோதரர்களை உங்கள் கூட வச்சுருக்கிறது உங்கள் எதிர்காலத்துக்கு சிறப்புனே சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் நாளை இந்த சகோதரர்களோட பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளை விட இளைய சகோதர சகோதரி மேலே பாசம் அதிகம் வச்சுருப்பீங்க. ஏன்னா அவங்க மேலே பாசம் இருந்தாலுமே மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களை சில நேரங்களில் பாதிப்படைய வச்சிடும். இதனால தான் இளைய சகோதர சகோதரி மேலே பாசங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தாயோரோட உடல் நலத்தில் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர தான் செய்யணும். நீங்கள் எப்போதும் அதிகமாக சிந்திக்கிறத விடுங்க. சிந்தித்து செயல்பட்டால் உங்களுக்கு சிறப்பு தான். இருந்தாலும் அதிகப்படியான சிந்தனைங்கிறது வேண்டாம். புத்தகம் படித்தாலும் சரி, இசை கேட்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னே சொல்லலாம். கூட்டு தொழில் மாதிரியான விஷயம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். அதே மாதிரி மனசை அடிக்கடி மாற்றிக்காதீங்க. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி அதை சேமிக்க மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கம் வச்சிருக்க பாருங்க, உங்கள் வாழ்வு சிறப்பு. முக்கியமாக உங்களுடைய வழிபாடுன்னு பார்க்குறப்ப பெருமாள் கோவில் வழிபாடுங்கிறதுக்கு உங்களுக்கு சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். வரக்கூடிய இந்த 7 நாட்களும் மிதுன ராசி அன்புகள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இயல்பாகவே புத்திசாலித்தனத்தால் செய்யக்கூடிய எல்லா ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. அந்த வகையில் நீங்கள் இப்போ புத்திசாலித்தனத்தை செயல்படுத்தக்கூடிய வாரனே சொல்லலாம். எந்த அளவுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் வெற்றி. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க. இதனால வெறுப்போடு விட்டுட்டு போன விஷயம் எல்லாமே இப்போ நீங்களே முன்னெடுக்க போறீங்கன்னு சொல்லலாம். உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க கூட ரொம்ப நேரமாக வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே சாதகம் தான். சந்திர பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கிறதால குடும்பத்தில் இருந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது. மனசுல ஒரு நிம்மதிங்கிறது உண்டாகும். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. இதனால கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க, மணல் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் லாபம் சிறப்பாக தான் இருக்குது. புதன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால சிக்கலான விஷயத்தை கூட உங்கள் புத்திசாலித்தனத்தால் உங்களால் வெற்றியடைய செய்ய முடியும். தாய் மாமனுக்கு கூட இந்த காலத்தில் நீங்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை பெற போறீங்க. பிறந்திருந்த உறவினர்கள் எல்லாமே ஒன்று சேருவாங்களாங்கிற ஒரு ஏக்கம் உங்கள் மனசில் இருந்துச்சு. அது எல்லாமே இந்த காலத்தில் சேரக்கூடிய காலகட்டம். குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறதால அரசு வேலை மாதிரியான வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு எல்லாமே உண்டாகலாம். தனியார் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்பான காலம்னு சொல்லலாம். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதால வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த காலத்தில் உண்டாக போறீங்க. காதலிக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட உங்கள் காதலை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம். திருமண காரியங்கள் எல்லாமே இப்போ கைகூடி வரப்போகுதுன்னே சொல்லலாம். தந்தையோட உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டிட்டு வர பாருங்க. வாகனத்தில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சந்திராஷ்டம தினங்களை கொஞ்சம் நிதானமாக கடைபிடிச்சிட்டு வந்தா மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த வாரங்கள் சிறப்பு தான். இது வரைக்குமே நீங்க செஞ்ச தர்மம் எல்லாமே இப்ப தலை காக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். மனசுக்கு இதமான நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், ஒரு நிரந்தர முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் என்னன்னா, எந்த கிரகங்கள் எதுவா இருந்தாலுமே புத்திசாலித்தனத்தை இந்த காலத்துல செயல்படுத்த பாருங்க. இதனால நிறைய வகையில் உங்களுக்கு லாபம் தான். தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், ஒரு நிரந்தர முன்னேற்றம் ஏற்பட போகுது. ரொம்ப காலமாவே தடைப்பட்ட பணி எல்லாமே இப்ப நீங்க கச்சிதமா முடிக்கக்கூடிய காலம். பூர்வீகத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய விருப்பம், இது எல்லாமே இந்த காலத்தில் செயல்படுத்தலாம். இது வரைக்குமே நிறைய சிக்கலான விஷயத்தை எல்லாமே நீங்கள் கொஞ்சம் தடை ஏற்பட்டிருக்கலாம். இனி சிறப்பாக செஞ்சு முடிக்க போறீங்கன்னு சொல்லலாம். ராசி அதிபதியே சனி பார்க்கறதால வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்ட கடன் கொடுக்கறது, வியாபாரத்தை பெருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதாவது கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதையும் தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே மிதுன ராசி அன்புகள் நீங்கள் கடன் வாங்குறத தவிர்க்கிறது இந்த காலம் மட்டும் இல்லை, எந்த காலத்துலையும் சிறப்பு தான். ஏன்னா நீங்கள் கடன் வாங்கினாலுமே அது அதிக வட்டிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது உங்களால் சமாளிக்க முடியாது. இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு வர பாருங்கள். வாழ்க்கை துணை நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இந்த காலத்தில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, இதனால் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே மிதுன ராசி அன்புகளுக்கு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை நாட்கள், ஆடி செவ்வாய்க்கிழமை நாட்களில், இந்த ஆடி மாதங்களில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். பணவரவன் பார்க்குறப்ப மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு குறைபாடுமே இல்லை. மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை மட்டும் நீக்கிக்குவாங்க. சஞ்சலங்கிறது வேண்டாம். மனசை நேர்மறை சிந்தனையால் ஆள பாருங்க. எந்த அளவுக்கு நேர்மறை எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான காலகட்டம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே கல்வியாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடிய போகுது. வேலை இடங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான். வியாபாரத்தில் பற்று வர விஷயமா இருக்கட்டும், அதுவுமே உங்களுக்கு சிறப்பு தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது மகிழ்ச்சியான வாரம்னு சொல்லலாம். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகை எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும். கூடவே முருகப்பெருமான் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கிறது இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம்.
நன்றி நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான தகவலுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.